என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். 4 நாட்களாக சரியாக வந்து வீடியோ போட முடியல, சில கஷ்ட சூழல்கள்னால. இந்த கவனம் எதற்காக அப்படின்னா, ஜனவரி 10 ஜனவரி வந்துட்டாலே தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிகழ்வுகளாக இருக்கட்டும், இல்லை நம் சமூக போராளியோட நிகழ்வாக இருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனை தொடர்ந்து தான் முதலாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 10 தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய 14ஆம் ஆண்டு வீர வணக்க நிகழ்வு மற்றும் குருபூஜை விழாவானது தூத்துக்குடி மாவட்டம் அலங்காரத்தட்டில் வருடந்தோறும் சிறப்பாக கோலாகலமாக அனுசரிக்கப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்புடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு தங்கை சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் தொடர்ந்து பல்வேறு அரசு கட்சி தலைவர்களை சந்தித்து தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய நினைவு தினத்துக்கு அழைப்புதல் கொடுப்பதை நம்ம பார்த்துருப்போம். இந்த வருடம் அதாவது மாற்று சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கெல்லாம் அண்ணன் சுரேஷ் தேவர், அண்ணன் மகாராஜன், இன்னும் எண்ணற்ற அதிமுகவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணற்ற பேர்களை சந்தித்து தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய இந்த 14ஆம் ஆண்டு குருபூஜை விழாவிற்கு அழைப்புதல் வந்து தொடர்ந்து தங்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தோம். மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இப்போவும் சொல்கிறதான், தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வரக்கூடிய நம் தேவேந்திர வேளாளர் சமுதாய சார்ந்த இளைஞர்கள் தேவையற்ற கோஷங்கள் வந்து வேணாம். உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த சாலைகளில் வந்து வாங்க. பிற சமூகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தேவையற்ற கோஷங்கள் வந்து போடாதீங்க. கைலி அணிவித்து வராதிங்க. மது போதையில் தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா அண்ணனை உண்மையிலே நீங்கள் நேசிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் இது போன்ற விஷயங்களை கடைபிடிங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து அந்த கருத்துக்களை நம்ம இளைஞர்களுக்கு வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருப்போம். அதை தான் இந்த ஆண்டும் நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா இந்த ஆண்டு அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய நினைவிடம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு புகைப்படம் வந்து இப்போ நம்ம பார்த்தோம். மேலே இருக்க செட்டெல்லாம் எடுத்துகிட்டு இதை புதுப்பிச்சிருக்காங்க. அதாவது கிரானைட் மூலியமாக வந்து ரெடி பண்ணியிருக்காத ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்துருக்கோம். இன்னும் முழுமையாக அடைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக ரெடியாருன்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமாக தகவல் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுடைய மூவேந்தர் மீடியாவில் வந்து நான் பதிவு செய்கிறேன். இந்த ஆண்டு ஒரு புது வகையான அந்த ஏற்பாடுகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஒவ்வொரு முறையும் சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் தங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் அடுத்த கட்ட இது கொண்டு போகணும், இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களோட புகழை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுடைய பொண்ணு வந்து தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து முன்னெடுத்துட்ருக்கு. எப்போதும் மாதிரியே அந்த நிகழ்வுகள் காலையில் பொங்க வைக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், இல்லை பால்குட நிகழ்வுகளாக இருக்கட்டும், இது போன்ற காலையிலேயே முதல் பூஜை வச்சு நடத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், இந்த போன்ற தொடர்ந்து நடைபெற இருக்குது. ஸோ வரக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வரக்கூடிய இளைஞர்கள் வந்து மது போதையில் வரக்கூடாது, கையில் அணிந்து வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு சில செய்யக்கூடிய தவறு என்பது அது நம் அண்ணனுடைய பெயரையும் புகழையும் கெடுக்கும். அதனால தான் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எல்லா நிகழ்வுக்குமே இதை வந்து சொல்கிறோம். ஐயாவே இம்மானுவேல் சேனலுடைய குருபூஜை நிகழ்வாக இருக்கட்டும், தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய நினைதனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய ஒழுக்க நெறி என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டுருக்கிறோம். அதே போலவே நம் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து கடைபிடித்து வரணுன்ற கேட்டுக்கிறோம். குறிப்பாக தேவையற்ற கோஷங்கள், நாங்கள் இந்த பள்ளிக்கு பள்ளி எடுப்போம், தலை சேதரம், தேவையற்ற கோஷங்கள் வந்து அங்கே தேவையே கிடையாது. தொடர்ந்து நம்ம அந்த இடத்துல நிற்கும் போது இந்த மாதிரி கோஷங்கள் போடும்போது நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். குறிப்பாக பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையுடைய நாயகனாக இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்ரீ பசுபதி பாண்டியன் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை இடிமுழக்கத்தோடு கோஷமாக தொடர்ந்து எல்லாருமே போட்டுட்டு வரணுன்றத ஒரு வேண்டுகோளாக வந்து நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கைக்காக முன்னாள் இறந்த முதல்வர்
கருணாநிதி அவர்களுடைய இல்லத்தையும் முற்றுகையிட்டவர் தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்கள். அதனால் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து சமூகமும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையிலையும் நம்ம கோரிக்கையை முன்னிறுத்தி அன்றைய காலகட்டத்திலேயே தொடர்ந்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்தவர் அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியனார் அவர்கள். அதனால் அண்ணனுடைய நினைவிடத்துக்கு வரும்போது நம்மளுடைய கோஷங்கள் வீர வணக்கமாகவும் பட்டியல் வெளியேற்றமாகவும் இருக்கணும் அப்படின்றத என் அன்பான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய இளைஞர் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு, அதே போல் இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருக்கட்டும், முன்னூறு பக்கங்களாக இருக்கட்டும், தேவையற்ற கருத்துக்களை எழுதுவதும் தேவையற்ற இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் ரீல்ஸ் போடுறதும் அது போன்ற விஷயங்கள்லாம் வேணாம். ஏன்னா கடந்த நிகழ்வுகளை மறுபடியும் நம்ம நினைவொட்டி நீ ஒன்றும் ஆப்போறது கிடையாது. கெட்ட விஷயங்களை நம்ம மறக்கணும்னு நினைக்கணும், நல்ல விஷயங்களை நம்ம இளைஞர்களுக்கு நினைவூட்டணும். அதனால் நம் இளைஞர்கள் கல்வி, பொருளாதாரம், அரசியல் இது 3 விஷயத்தில் நம்ம முன்னோக்கி செல்லணும். அதன் அடிப்படையில் நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுடைய 14ஆம் ஆண்டு இந்த வீரவணக்க நிகழ்வு மற்றும் குருபூஜை விழாவில் அலைகடலான மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மாவீரன் தமிழர் தேசிய போராளி அண்ணன் சி பசுபதி பாண்டியனார் அவர்களுக்கு வீர வணக்கத்தை பறைசாற்ற அலங்காரத்தட்டை நோக்கி அணிதிரண்டு என் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, மருதநலக் குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியரனும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஸ்ரீ சாதிப்பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிட்டு மீனவர் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.